Hi friends, welcome back to my channel. நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஃப்ரெஷராக இருக்கிறவங்க எப்படி தமிழ் வந்து இப்படி படிக்கலாம் ஸ்டார்ட் பண்ணலாம், அதை புக் வைஸாக படிக்கலாமா சிலபஸ் வைஸாக படிக்கலாமா, எது பெஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு அந்த வீடியோ சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்லேருந்து ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும். இன்றைக்கி நம்ம வெளியில் கொஞ்சம் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குழம்பு இன்றைக்கி வந்து மட்டன் குழம்பு ரொம்ப நாள் கழித்து சாப்பிட்றோம். ஏன்னா இங்கே வந்து சென்னை வந்து மட்டன் நம்மளுக்கு எடுக்கிறது கிடையாது, ரொம்ப ரேர் இங்கே எடுக்கிறது. அதனால் இன்றைக்கி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மட்டன் குழம்பு வந்து எடுத்து மட்டன் சாப்பிட்டுட்டு நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஸ்டடி வந்து கண்டினியூ பண்ண போகிறோம். அதாவது தமிழ் பார்த்திங்கன்னா நிறைய நான் வீடியோஸ் ஏற்கனவே போட்டிருக்கேன், என்னோடய ஸ்டடி பிளான் எப்படி படிக்கலாம் எல்லாமே போட்டிருக்கேன். ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு ஒரு இது இருக்கும், அதாவது எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம், புக் வைஸாக படிக்கலாமா சிலபஸ் வைஸாக படிக்கலாம். ஃபஸ்ட்டு புக் வைஸ்னால் என்ன, சிலபஸ் வைஸ்னால் என்ன, அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டாலும் நமக்கு வந்து ஈஸியாக கேதர் பண்ணலாம். புக் வைஸ்னால் புக்கில் வந்து 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து நம்ம வந்து ஃபஸ்ட் டேர்மு செகண்ட் டேர்மு அப்படின்னு வந்து யூனிட் வைஸாக படிக்க ஆரம்பிப்போம். யூனிட் வைஸாக இல்லை 10th 6th ஸ்டார்ட் பண்ணுவாங்க, 10th ஸ்டார்ட் பண்ணலாம், அந்த மாதிரி படிக்கணும். சிலபஸ் வைஸ்னால் இப்போ சிலபஸில் பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணுறதுக்கு நான் சொல்கிறேன், சேஞ்ச் பண்ணாததுக்கு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டில் சேஞ்ச் பண்ணாததுக்கு நான் வச்சுருக்க மெட்டீரியல்ஸ் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஒரு 3 மெட்டீரியல்ஸ் கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டுக்கு வந்து ஃபுல்லாகவே இலக்கணம் ஒரு புக்காக இருக்கும், இலக்கியம் ஒரு புக்காக இருக்கணும் 2வது புக்கு, இலக்கியம் ஒரு புக்காக இருக்கும், உரைநடை ஒரு புக்காக இருக்கும் 3வது. இப்படி தான் நான் வச்சுருக்க மெட்டீரியல்ஸில் இருந்துச்சு. இப்போ சேஞ்ச் பண்ண நான் படிக்கிறப்ப பார்த்திங்கன்னா அது வந்து இலக்கணம் ஒரு புக்காக எடுத்து படிக்கிற மாதிரி இருக்கும், இலக்கியம் ஒரு புக்காக எடுத்து படிக்கிற மாதிரி இருக்கும், உரைநடை ஒரு புக்காக எடுத்து படிக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் சிலபஸ். இப்படி தான் சிலபஸ் வைஸாக படிக்கணும்னா இப்படி தான் படிக்கிற மாதிரி இருக்கும். புக் வைஸாக படிச்சிங்கன்னா ஒரு இலக்கணம் 2 செயல் இருக்கும், ஒரு உரைநடை இருக்கும், ஒரு துணைப்பாடம் இருக்கும், ஒரு இலக்கணம் இருக்கும், லாஸ்ட்டில் எக்ஸசைஸ் இருக்கும். இதுதான் ஒரு புக் வைஸாக படிக்கிறப்ப இப்படி தான் இருக்கும். நமக்கு வந்து ஃபஸ்ட்டு படிக்கிறப்போ புக் வைஸாக படித்தா நல்லா ஈஸியாக இருக்கும். அப்போ நமக்கு வந்து டயர்டாக ஆகாது. படிச்சுட்டு இருந்தீங்கன்னா அது ஒரு டயர்ட்னஸ் தரும். இப்போ ஒரு இலக்கணம் எடுத்து படிச்சிங்கன்னா எழுத்து இலக்கணம், இப்போ வந்து மயங்கொடிகள் படிச்சிங்கன்னா அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் அதே ஃபுல்லாகவே வினா எழுத்து சுட்டெழுத்துக்கள் அப்படியே தொடர்ந்து படிச்சுட்டு வந்தீங்கன்னா ரொம்ப டயர்டாகிடும். ஒரே இலக்கணம் ஃபுல்லாக ஒரே நாளில் நான் முடிக்க போகிறேன் அப்படின்னா உட்காந்து படிக்க முடியாது. அப்படின்னா ஒவ்வொரு இயலுக்கும் கொஞ்சம் கேப் விட்டு படிக்கணும். ஒரு செய்யுள், ஒரு இலக்கணம், ஒரு துணைப்பாடம், இப்படி படிக்க நமக்கு வந்து கொஞ்சம் ரிஃப்ரெஷ் ஆகும் நமக்கு. ஏன்னா அதே படிச்சுக்கிட்டு தான் நம்ம மூளை ஏற்றுக்காது. புதுசாக படிக்கிற மாதிரி தான் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும். அது மாதிரி தான் நல்லாயிருக்கும் படிக்கிறப்போ. இலக்கணம் அந்த மாதிரி படிக்கணும். ஸோ அது மாதிரி புக் வைஸாக ஸ்டார்ட் பண்ணால் தான் பெஸ்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறமா புக் வைஸாக எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா சிலபஸ் வைஸாக நீங்கள் வந்து படிச்சிங்கன்னா நல்லா ஈஸியாக இருக்கும். ஈஸியாக அந்த புக்கில் நம்ம வந்து தேட வேண்டியதில்லை. ஓகே இலக்கணமாக தான் படிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒவ்வொரு இலக்கணமாக அப்போ வந்து நம்ம அப்படி சிலபஸ் வைஸாக படித்தா நமக்கு ஈஸியாக வந்து நம்ம வந்து முடிச்சிடலாம். அது ஈஸியாகிடும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம புக் வைஸாக தான் படிக்கிறது நல்லது. இப்போ இருக்க சிலபஸ் வைஸாக சேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து அதே பின்னாடி உள்ள எக்ஸசைஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கெல்லாம் நமக்கு வந்து கொஞ்சம் நல்லா படிக்கிற மாதிரி இருக்குது. அறிஞ்சொர் பொருள், எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம், இதுக்கு எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கனால நம்ம வந்து அதையும் கொஞ்சம் நல்லா பார்க்குற மாதிரி இருக்கும். தமிழுக்கு நான் வாங்கின புக்கு 24 வாங்கினது, சிலபஸ் ஓல்டு சிலபஸ்க்கு வாங்கினது 3 புக்காக இருந்துச்சு, இப்போ 1 புக்காக வந்திருக்கோம். ஸோ நீங்கள் புக் வைஸாக படிக்க ஸ்டார்ட் பண்ணிங்களா கண்டிப்பாக கையில் சிலபஸ் வச்சுட்டு படிக்க ஆரம்பிங்க. ஏன்னா சிலபஸ் இல்லாதது சேர்ந்து உட்காந்து படிக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்று. சிலபஸ் உள்ளதை உட்காந்து படிக்கணும், டைம் வேஸ்ட் ஆகும் இல்லாட்டினா. ஓகேவா? அப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நான் புக் வைஸாக நான் வந்து முடித்தனால இப்போ எனக்கு சிலபஸ் வைஸாக எனக்கு ஈஸியாக போயிட்டுருக்கு. எனக்கு வந்து ஈஸியாக போகுது. நான் புக் வைஸாக உட்காந்து படிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இருக்காது. நான் ஏன்னா ஸ்டார்டிங் புக் வைஸாக படித்தனால எனக்கு சிலபஸ் வைஸாக படிக்கிறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும் எனக்கு. ஆனால் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறவங்க புக் வைஸாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள், அதுதான் உங்களுக்கு நல்லது. அப்புறம் பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு, இப்போ வந்து லைவ் டெஸ்ட் நிறையா அட்டன் பண்ணுறாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா இப்போ இருக்க சிலபஸுக்கு நமக்கு வந்து இலக்கணம் அவ்வளோ வந்து புரிஞ்சுக்கிட்டு படித்தா மட்டும்தான் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து ஒரே வழி என்னென்னா லைவ் வந்து டெய்லியும் போட்டுட்ருப்பாங்க. டெய்லியும் ஒவ்வொரு யூடியூப் சேனலில் வந்து போட்டுட்ருப்பாங்க.
இலக்கணம் என்ன படித்தாலும் நமக்கு வந்து மறந்து போகிறனால ஒவ்வொரு நாளைக்கும் இந்த டெய்லியும் உள்ள ப்ரீவியஸ் கொஷின் இப்போ அந்த டெஸ்ட்டை லைவாக அட்டன் பண்ணிங்கன்னா ஈஸியாக நமக்கு வந்து புரிஞ்சுக்கலாம். ஸோ அதான் நான் சொல்ல வரேன். ஸோ அது மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ.